இன்னைக்கு சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் பட்டை, சோம்பு, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி போட்டிங்கன்னா தான் அந்த சீக்கிரம் வணங்கிடும். அது அடி பிடிக்காது. தண்ணி விடாமல் அரைச்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினோடனே புதினா போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, மல்லி இலை ஒரு கைப்பிடி, புதினா இதெல்லாம் வணங்கினோடனே மட்டன் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டாச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரைஸ் போடுறதுனால கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ரைஸுக்கு அளந்து வச்சுருக்க இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டாச்சு. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சீரக விசில் வந்துடுச்சு. இந்த விசில் எடுத்து விட்டு நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 3 விசில் வந்த மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரைஸ் போட்டு மறுக்கா 2 விசில் விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரைஸ் போதும், இந்த அளவுக்கு போடுனது அழுங்காமல் கலரி விட்டுக்கோங்க. இன்னும் குக்கரில் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த குக்கர்லேயே பொழுன்னு வரும். பிரியாணி நல்லா சூப்பராக வரும். ஆனால் தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு நான் கரெக்டாக இருக்குது. ஒரு கிலோ மட்டனுக்கு 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் கரெக்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டோன்னே ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க.
நல்லா கொதிக்குது வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள் முக்கப்போ இப்படித்தான் இருக்குது. தண்ணி நல்லா சுண்டிச்சு. கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு தான் இருக்குது. இப்போது விசில் போட்டு கரெக்டாக ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. மூடி போட்டலாம். மூடி போட்டாச்சு. நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு ரொம்ப சிம்மில். இப்போ நமக்கு விசில் வந்த பிறகு பாருங்கள் பிரியாணி ரெடி. சீரக சம்பா பிரியாணி எப்படி பாருங்கள் பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்றோடு ஒட்டாமல் இருக்குது. அழுங்காமல் எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு குக்கர்லேருந்து ஒரு பெரிய பாத்திரக்கு அப்படியே உள்டாவாக கமித்தி கொஞ்சம் உடச்சி விட்டிங்கன்னா அப்படியே பொழுன்னு அப்படியே இருக்குது. இது குக்கர்லேயே கலராதிங்க. அந்த எப்படி பிரியாணி நல்லா பொழுன்னு இருக்குது. சீரக சம்பா பிரியாணி ரெடி. அழுங்காமல் லைட்டாக கலரி விட்டாச்சு. பாருங்கள் பிரியாணி இப்படி இருக்குன்னு தட்டில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். ஓகே பிரியாணி ரெடி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்திருக்கு மட்டன் பிரியாணி. ஓகே பாய்.